ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐ ஹேட் 2 லவ்ஸ். ஓகே. அண்ட் ஒன்று வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 இயர்ஸ் அண்ட் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு லவ்வில் உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா, வேற என்ன காரணங்கள்? நான் அவங்க கிட்ட ரொம்ப மைனஸாக இருக்கும்னா மாற்றி பேசுறது, பொய் சொல்றது. இப்போ வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லுவோம், அவன் வந்து தப்பான பையனாக இருப்பான். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசாதான்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டால் இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே, ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபைனலாக ஒரு 8 மந்த் கிட்ட வந்து அவங்க சரி ஆயிட்டாங்க. நான் சொல்லி அவங்க மாறிட்டாங்க. டோட்டலாக மாறின உடனே அதே ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றிட்டேன். வேற ஆஃபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு மாற்ற சொல்லி முடியலன்னு சொல்லி தான் வேற ஆஃபீஸை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்க 1% கூட என்னை விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. லவ் பண்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்க போயிட போறா அப்படின்னு சொல்லி. ஆமாமா. அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேம் காலேஜ் தான். அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நான் வந்து லா டிபார்ட்மெண்ட். அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன். அவருக்காக நான் 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. இப்போ அவர் திடீர்னு வந்து மனசு மாதிரி உங்களை நான் ஏற்றுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா? சார் நான் வந்து டைம் எடுத்துக்க, ஒன்றும் இல்லை, டைம் எடுத்துக்க. இப்போ 90s கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ் காதல் அப்படின்னு சொல்லும்போது 2K கிட்ஸ் ஆகிய நீங்கள் காதலன் காதலிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கடைசி வரைக்கும் இருக்கணும் சார், அது போதும் சார். விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற கவலையிலே பேசுறீங்க. 2K கிட்டுக்கு நிறைய தடவை நடக்குது சார், அதான் சொல்றேன். மொதல் விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு பீஸ் இருக்கணும். வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை போராட்டமா இருக்க வேண்டாம். ஃப்ரீடம் இருக்கணும் சார். ஷார்ட் ட்ரெஸ் போடணும்னா அதில் ஹெசிடேஷன் பண்ணாமல் இதை மறைச்சு போடு, இதை ரொம்ப கவர்ட் பண்ணி போடுன்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் ஆகும் குட்டி ட்ரெஸ் போடுறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை அவங்க மனசாட்சிக்குள்ளேயே வச்சுக்கலாம இதுதான் பிரச்சனைன்னு சொல்லணும். ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு எது பேசினாலும் பேசாம அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து இதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது வந்து எதுக்கு இந்த 2 நாள்? அதான் நான் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் தான் சார். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உனக்காக நீ எனக்காகன்னு இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இல்லை ஹிஸ்ட்ரி சொல்லணுமா சார்? இப்போ அது ஹிஸ்ட்ரியா? சொல்லுங்க, கேட்போம். ஆஃபீஸில் தான் அவங்க லவ் பண்ணேன். அவங்க என்ன கேராக பார்த்துப்பாங்க, நான் அவங்கள கேராக பார்த்துப்பேன். என்ன ஒன்று அவங்ககிட்ட ரொம்ப மைனஸாக இருக்கும்னா மாற்றி பேசுறது, பொய் சொல்றது. இப்போ வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லுவோம், அவன் வந்து தப்பான பையனாக இருப்பான். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசாதான்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டால் இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே, ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபைனலாக ஒரு 8 மந்த் கிட்ட வந்து அவங்க சரி ஆயிட்டாங்க. நான் சொல்லி அவங்க மாறிட்டாங்க. டோட்டலாக மாறின உடனே அதே ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றிட்டேன். வேற ஆஃபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு போயிட்டாங்க. மாற்ற சொல்லி முடியலன்னு சொல்லி தான் வேற ஆஃபீஸை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க 1% கூட என்னை விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. 1 மாதம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வருது சார். இதுமாரி அந்த பையன் கூட ஃபோட்டோ போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, கையில் ரிங்கு போட்டுட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடுச்சு. கேட்டால் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இல்லை நான் மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறியே போயிட்டாங்க சார் கடைசி வரைக்கும். இப்போ அடுத்து உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுக்கப்புறம் நான் அதில் இறங்குறேன்னா எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பேசி கொஞ்ச நாள் பழகணும். சரி செட் ஆகிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீ வந்து பயங்கரமாக பேசுகிற தம்பி. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பார்க்கணும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய காதலிக்கிட்ட ஒரு 2K கிட்ஸா நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? லவ் பண்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்க போயிட போறா அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா. அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேம் காலேஜ் தான். அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நான் வந்து லா டிபார்ட்மெண்ட். அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன். அவருக்காக நான் 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார்.
ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. அதனால இப்ப இந்த காதல் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை சார், அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலையா? இதனால இல்லை சார், ஆக்சுவலாக அவர் வந்து மேரேஜ் வேண்டாம், ஜஸ்ட் லவ் மட்டும் போதும் ம். அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி அதை அவர்கிட்ட பேசிக்கலையா? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அது எண்ணம் அவர் அந்த தெரிஞ்சுக்கலையா? மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். ம். நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம லவ் பண்ணலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அது அவர் அந்த டைமில் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இல்லை எனக்கு வந்து லவ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, பட் வந்து எனக்கு மேரேஜ் மேலேயும் கமிட்மெண்ட் மேலேயும் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி வேண்டாம், இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்கப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு என் அம்மா அப்பா ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. ம், நான் அவங்களுக்காகவாது வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு thought. சொல்லிட்டு தான் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டீங்களா? சார், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். நான் நினச்சிருந்தா அவர் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு லவ்வை வந்து பிரேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. நீங்க சட்டம் படிச்சிருக்கவங்கனால இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ மேரேஜ்னா ஏமாத்திட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. இப்போ லவ் பண்றவங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன்ல இப்படிப்பட்ட பெண்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் போட வாய்ப்பு இருக்கு? பாரதிய நியாய சங்கீதா இந்த இந்த ஆக்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து ஆஸ் பர் செக்ஷன் 85 இந்த செக்ஷன்ல வந்துட்டு நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம அவங்க மேல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ அவர் திடீர்னு வந்து மனசு மாறி உங்களை நான் ஏத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? சார், நான் வந்து டைம் எடுத்து ஒன்றும் இல்லை, டைம் எடுத்து நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2 days பிஃபோர் கேட்டிருந்தா கிளாஸ்ல, நீ அவரை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காதும் அது ஏன் இஷ்டம். ஆனா வந்து அவர் நான் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா, ஓகே நான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லி லைஃப் லாங் ஹர்ட் பண்ணிடுவணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த வார்த்தைன்னா எந்த மாதிரி வார்த்தை? அவர் சொன்னதை திருப்பி கேட்டு உங்களுக்கு? இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் என்னை விட்டுட்டு போனீங்க தானே அப்படின்னு ஒரு பேசிடுவனோ அப்படின்னு எனக்கு ஒரு திரும்ப அதை வந்து நீங்க கேட்கக்கூடிய சூழல் உங்களுக்கே வாழ்க்கையில வந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா சார், வந்துடும். பேசிக்கான குவாலிட்டி லவ் நான் என்ன பார்க்குறேன்னா டாமினன்ஸ் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கன்னா வெளியே போனால் உனக்கு இதுதான் தெரியும், இதுக்கு மேலே உனக்கு தெரியாது, இவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு பேசுவாங்கல்ல. நான் ஜென்ரலாக ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான அடிப்படையான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஒரு லவ் பண்ணுற விஷயத்தில் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல சுத்தமாக. ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமா லவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐ ஹேட் 2 loves ஓகே. அண்ட் ஒன்று வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 years அண்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வில் உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா, வேற என்ன காரணங்கள்? டாமினன்ஸ் தாண்டி அவங்க எனக்கு ஒரு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உரிமையே தரல. நீ எது கேள்வி கேட்குற, எங்கள் மம்மி டேடியே கேட்கறது இல்லை, நீ எது கேட்குற, நீ யாரு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மள தேர்ட் பர்சனுக்கு அது கீழே ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு கோவம் வந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது. மெச்சூரிட்டின்றது அகெயின் இந்த இடத்துல ஒரு மெயின் விஷயமா இருக்கு. இப்போ நீங்கள் இரண்டாவது ஒரு காதலுக்குள்ளே போகும்போது இந்த முதல்ல நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? எனக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், இவர்கிட்ட அது இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி ஆக்சுவலாக கண்டுபிடிச்சீங்க? அங்கே விட இங்கே அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகவே அதிகமாக இருந்துச்சு. இருந்துச்சு. ஆக்சுவலாக அவருக்கு அந்த விஷயத்து தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் போற்றி ஆகும். அது எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே இந்த விஷயம் அவருக்கு தெரியல, பட் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாருன்னு சொல்லி. அந்த நான் அப்படி ஆயிடுவேன்னா சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து ஓவர் டூ பண்ணா அவர் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். நீங்கள் இங்கே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் நீங்கள் அங்கேயே விட்டு கொடுத்துருக்கலாமே. பாஸ்ட் எப்படி டாமினன்ஸ் இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னா நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீ சாப்பிட்றப்போ தனி தட்டு இருக்கணும், தனி கிளாஸ் இருக்கணும், தனியாக படுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்காக இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா டாமினன்ஸ் தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கு வந்து பேசுற, ஸோ எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நீ அதுல இருந்து தலையிட வேண்டாம், அந்த ஒரு இவர் விஷயம். வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதங்கிற அந்த டாமினேஷன் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்றேன். ஆமா ஆமா உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் மாதிரி கொடுத்துறாரு. ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் அவர் கொடுக்குறாரு, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேன். ஓகே.